எங்கள் வறுமையின் வாசல் தங்கள் ஆடம்பரத்தின் வாசலில் பட்டுவிட்டதா என் அத்தை உணர்ந்திருக்க வேண்டும். எங்கள் வீட்டை கண்டதும் அவர் சற்றும் தயக்கமின்றி, என்ன அவசரம், இங்கே வரவேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டுவிட்டார். என் மீதும் என் தந்தை மீதும் பாய்ச்சிய வெறுப்பு நிரம்பிய அவரது கண்கள் அன்றைய சூழலை விடவும் மிகவும் கனமான ஒரு குளிர்ந்த முத்திரையை பதித்தது. 10 வயது சிறுவன் நான். அந்த வார்த்தைகளின் பாரம் தாங்காமல் பயத்துடன் என் தந்தையின் பின்னால் ஒளிந்து நின்றேன். என் தந்தையின் கையில் ஓர் அழுக்கற்ற துணியால் சுற்றப்பட்ட சாதாரண இனிப்பு பெட்டி. அவரது கண்களில் ஒரு மௌனமான கெஞ்சல். அவர் அறிவார், நாங்கள் இன்று இங்கே அகந்தைக்கும் வறுமைக்கும் இடையே நிற்கும் ஒரு பெருஞ்சுவரை கட்ட வந்திருக்கிறோம் என்று. எப்படியோ அந்த சுவரை தாண்டி அத்தையின் ஆடம்பரமான வரவேற்பு அறைக்குள் காலடி எடுத்து வைத்தோம். நான், அருண், இப்போதும் அந்தி சாயும் அந்த இருளையும் அதற்கு முந்தைய இரவில் எங்கள் வீட்டு கூரை விசிறியின் ஓசையும் உணர முடிகிறது. என் அண்ணன் ஆனந்த் பல நாட்களாக அந்த சுவரை, அத்தையின் வீட்டை நோக்கி நிராசையுடன் வெறித்திருந்தான். வறுமையால் மங்கி கிடந்த எங்கள் ஒரே ஒரு விளக்கொளியின் பிரகாசம் என் அண்ணன் ஆனந்தின் முகத்தில் பட்டு அவன் கண்களில் ஒரு மௌனமான கோரிக்கையாகவே தெரிந்தது. அவன் கண்ட கனவுகள் பெரிதல்ல. அத்தை மகள் நளினிக்கு துணையாக இருக்க வேண்டும், அது மட்டுமே அவன் பேராவல். ஆனால் அந்த கனவு எங்களை நளினியின் ஆடம்பரமான உலகத்தில் இருந்து நிரந்தரமாக தள்ளப்போவதாக இருந்தது. என் தந்தை நகரின் ஒரு சிறிய அலுவலகத்தில் எழுத்தாளராக பணிபுரிபவர். அவரது சாதாரண வருமானம் எங்கள் வீட்டை துயரத்துடன் நகர்த்தி கொண்டிருந்தது. ஆனாலும் தன் மகன் ஆனந்தின் மீது அவருக்கு இளவரசனுக்குரிய பாசம். இந்த உறவு பேச்சுக்கு முந்தைய இரவில் ஆனந்த் தனது பழைய சட்டையை சரி செய்ததை பார்த்தேன். இஸ்திரி செய்யப்பட்ட அந்த சுருக்கங்கள் அவனுக்கு ஒரு அரச ஆடையை விட குறைவானதாக தெரியவில்லை. அவன் என்னை பார்த்து, அருண், எனக்காக பிரார்த்தனை செய். என் மகிழ்ச்சி இந்த பயணத்தின் வெற்றி ஒன்றில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னான். அது ஒரு சகோதரனின் ஆசையல்ல, ஒரு ஏழையின் கடைசி நம்பிக்கை. அடுத்த நாள் என் தந்தை தன்னுடைய கடைசி சேமிப்பை எடுத்து மலிவான கடையில் இனிப்பு வாங்கி அதை புதிய பொருளை போல சுத்தமான துணியால் சுற்றி கட்டினார். தன்னை பலப்படுத்திக் கொள்ள மேலிருப்பவன் நல்லது செய்வான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். வாடகைக்கு பணம் இல்லாததால் ஆட்டோ எடுக்கவில்லை. அதனால் அத்தையின் வீட்டை நோக்கி நடைபயணத்தை தொடங்கினோம். ஒவ்வொரு அடியிலும் என் தந்தையின் தன்னம்பிக்கை ஒரு மெல்லிய மணல் கோட்டையாய் உடைவதையும் என் மனதில் ஒருவித பயம் ஆழமாய் வேர்விடுவதையும் நான் உணர்ந்தேன். நாங்கள் அத்தையின் வீட்டை அடைந்த போது இரும்பு கேட்டை திறந்த ஊழியர் எங்களை வெறுப்புடன் பார்த்தார். வரவேற்பறைக்கு அழைக்காமல் புல்வெளியில் அங்கே இருந்த பழைய கிடங்கு அறையின் வாசலில் கிடந்த நாற்காலிகளை காட்டிவிட்டு சென்று விட்டார். அத்தையும் மாமாவும் வரவேற்பறையின் பெரிய கண்ணாடி சன்னல் வழியாக எங்களை பார்த்து கொண்டிருந்தன. காத்திருப்பு நீண்டு அத்தை வெளியே வர 20 நிமிடங்கள் ஆனது. அவள் தன் முகத்தில் பாசாங்கிற்காக கூட ஒரு புன்னகையை ஏந்தவில்லை. விலை உயர்ந்த ஆடையை சரி செய்து கொண்டே, ஆமாம், உங்களுக்கு என்ன வேலை, இங்கே வரும் அளவுக்கு என்ன முக்கியமான காரியம் என்று கேட்டு முடிப்பதற்குள் என் தந்தை அச்சத்துடன் இனிப்பு பெட்டியை மேசை மீது வைத்து விட்டார். தன் தங்கையிடம், நான் இன்று என் மகன் ஆனந்திற்காக நளினியை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று அவர் குரல் கரகரத்தது. அது வார்த்தையல்ல, ஒரு உடைந்த தந்தையின் ஓலம். என் அத்தை இனிப்பு பெட்டியை பார்த்தார். அடுத்த நொடி ஒரு கசப்பு நிறைந்த இடிச்சிரிப்பு அறையை நிரப்பியது. அது என் காதுகளில் இப்போதும் எதிரொலிக்கிறது. அவள் இருமாப்புடன், ஆனந்தா, அந்த வேலை இல்லாத பையனா, சும்மா ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாதவன். அண்ணே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நாங்கள் எங்கள் மகளுக்கு ஒரு பெரிய கமிஷனர் அல்லது நிலப்புலன் உள்ள பெரிய தொழிலதிபரின் உறவைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பிச்சைக்கார மகனுக்கு என் மகளுக்கு இணையாக நிற்க என்ன தகுதி இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் நிலை என்ன? எங்கள் நிலை என்ன? நீங்கள் எங்கள் சமநிலைக்கு வர கனவு காண்கிறீர்கள். எங்கே நாங்கள், எங்கே நீங்கள்?
எங்கள் உலகமே வேறு. அதே நேரத்தில் மாமா கைகளை குலுக்கியபடி வரவேற்பறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் குப்பைகளை வீசுவது போல் இனிப்பு பெட்டியை எடுத்து தரையில் வீசி எறிந்தார். கோபத்துடன், இந்த மலிவான பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போங்கள், இனியும் இந்த பக்கம் வரக்கூடாது என்று கத்தினார். இதையெல்லாம் பார்த்த நானும் என் தந்தையும் சிலை போல உறைந்து நின்றோம். என் தந்தையின் கண்களில் கண்ணீர். நாங்கள் ஏதோ கல்லாகி போனது போல் அங்கிருந்து வெளியேறினோம். அது அவமானம் அல்ல, ஆத்மாவின் மரணம். என் தந்தையின் கால்களில் உயிரில்லை. ஏதோ ஒரு பெயர் தெரியாத பாரம் அவரை இழுத்துச் செல்வது போல நடந்தார். என் கண்ணீரோ சத்தமில்லாமல் உள்ளுக்குள் தீயா எரிந்தது. நாங்கள் வீடு திரும்பிய போது ஆனந்திற்கு எல்லாமே தெரிந்துவிட்டது. ஆனந்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். அவனுக்கு அங்கே நடந்தது என்னவென்று புரிந்தது. அன்றிரவு ஆனந்தின் அறையிலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அது மிகவும் அபாயகரமான அமைதி. நள்ளிரவில் என் அறையிலிருந்து ஏதோ கீழே விழுவது போல ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. பயத்தில் நான் ஆனந்தின் கதவை தட்டினேன். பதில் இல்லை. என் தந்தையும் எழுந்து ஒரே தள்ளு தள்ளி பழைய மரக்கதவை உடைத்து விட்டார். உள்ளே பார்த்தால் ஆனந்த் தரையில் மயங்கி கிடந்தான். அவன் கையில் ஒரு காலியான நச்சு பாக்கெட் இருந்தது. என் தந்தையின் இதயம் நொறுங்கியது. அவர் கண்களில் கண்ணீர். ஆனால் ஒரு காயம்பட்ட பறவை போல் துடித்து கொண்டிருந்தாரே தவிர எந்த சத்தமும் எழுப்பவில்லை. உடனே மருத்துவமனைக்கு விரைந்தோம். மருத்துவர் அவனை காப்பாற்றினார். ஆனால் அவனது மனசோர்வு மட்டும் நீங்கவில்லை. நாங்கள் திரும்பிய போது என் தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமானது. இத்தனை அவமானங்களையும் துயரங்களையும் அவரால் தாங்க முடியவில்லை. அவர் யாரிடமும் பேசாமல் மௌனத்திலேயே கரைந்தார். அடுத்த நாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்பே எனக்கு ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டது. ஓடிச் சென்று பார்த்தபோது என் தந்தை கட்டிலுக்கு அருகே தரையில் விழுந்து கிடந்தார். அவரது கைகள் நெஞ்சின் மீது இறுகியிருக்க முகம் நீல நிறமாக மாறியிருந்தது. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. அவர் என்னையும் ஆனந்தையும் எங்கள் துயரங்களையும் விட்டுவிட்டு நிரந்தரமாக சென்று விட்டார். என் தந்தையின் மரணம் எங்கள் வறுமையின் மீது விழுந்த கடைசி மிக பெரிய தாக்குதல். ஏற்கனவே நொறுங்கி போயிருந்த ஆனந்த் தன்னையே இன்னும் அதிகமாக குற்றவாளியாக உணர தொடங்கினான். தந்தை இறந்த மறுநாள் ஆனந்த் ஒரு பழைய நாட்குறிப்பை என்னிடம் கொடுத்தான். அதில் நளினிக்காக எழுதிய அவன் கனவுகள், உணர்வுகள் மற்றும் சில கவிதைகள் இருந்தன. அவன் கண்கள் கலங்கி இருந்தன. என்னை பார்க்காமல், அருண், நீ உன்னை கவனித்துக் கொள், நான் போகிறேன். எப்போது நளினியின் குடும்பத்திற்கு தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனோ அப்போதுதான் நான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்த் என்னை ஒரு முறை கூட பார்க்கவில்லை. அவன் நகரத்தை நோக்கி சென்று விட்டான். தன்னுடைய இளைய சகோதரனை தனியாக விட்டுவிட்டு போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. இளம் வயதில் அனாதையாக நான் உடைந்த கனவுகளின் சுமைகளையும் என் தந்தையின் மரண சுமையையும் என் தோள்களில் சுமந்து கொண்டு நிற்கதியாய் தனித்து விடப்பட்டேன். என் இதயம் கல்லாக மாறியது. எனக்குள் ஒரு பழிவாங்கும் தீ எரிந்தது. அத்தையின் வீட்டையும் அவர்களின் அகந்தையையும் எரித்து சாம்பலாக்கும் தீ அது. என் தந்தையின் மரணத்துக்கும் என் அண்ணன் பிரிந்து போனதற்கும் அத்தையின் அகந்தையே காரணம் என்று எனக்கு தெரியும். இப்போது என்னிடம் யாரும் இல்லை. ஒரு நாட்குறிப்பும் ஓர் அசாதாரணமான இலக்கும் தான் இருந்தது. என் தந்தை இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. எங்கள் சிறிய வீடு வெறிச்சோடி கிடந்தது. எங்கும் சோகத்தின் நிழல் சூழ்ந்திருந்தது. அதே நாள் மதியம் என் அத்தை தனது விலை உயர்ந்த ஆடை அணிந்து பெரும் கார் மற்றும் கௌரவத்துடன் எங்கள் தெருவில் நுழைந்தார். அத்தை நான் அடைந்த செல்வத்தினால் மேலும் அகங்காரம் பிடித்து யாரையும் மதிக்காமல் இருந்தார். மாமாவுடன் வந்திருந்தார். அவருக்கு எங்கள் பழைய தெருவின் வாடை பிடிக்காதது போல கையில் டிஷ்யூ காகித பெட்டியை வைத்திருந்தார். அத்தை வெளிப்படையாக தனது அண்ணன் இறந்ததற்கான பாசாங்கிற்காக கண்ணில் போலி கண்ணீரை நிரப்பினார். அவள் தன் தந்தையின் இறுதி சடங்குக்கு கூட வரவில்லை. இன்று 3 நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்திருந்தவர்
என் தந்தையின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தது போல நடித்தார். நான் மௌனமாக ஒரு ஓரமாக நின்றிருந்தேன். அவள் சிறிது நேரம் அழுவது போல நடித்துவிட்டு உண்மையான விஷயத்திற்கு வந்தார். அவள், இந்த அருண் பாவம், இப்போது இங்கு தனியாக இருக்கிறான். இவன் இங்கே பட்டினியால் சாவான். கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றால் வீதியில் திரிய தொடங்கி விடுவான். இவனை நான் அனாதை போல தெருவில் விட முடியாது. என் இறந்த அண்ணனின் நினைவாக இந்த அருணை நான் என்னுடன் அழைத்துச் சென்று வளர்க்கிறேன் என்று சொன்னாள். அத்தையின் வார்த்தைகளில் உபகாரத்தின் நஞ்சு கலந்திருந்தது. அது என்னை தாக்கி உள்ளுக்குள் காயப்படுத்தியது. இது அனுதாபம் அல்ல, இலவசமாக ஒரு வேலைக்காரனை பெறும் ஒரு தந்திரம் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. அது அவர்களின் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தேவை என்பதற்காக அல்ல, மாறாக என் பழிவாங்கல் அவர்களின் வீட்டு சுவர்களிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவரே என்னை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்ததால் எனக்கும் இன்னும் எளிதாகிவிட்டது. அத்தை என்னை தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்களின் வீட்டு கேட் எங்கள் வீட்டை விட பல மடங்கு பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சற்றும் தாமதிக்காமல் சமையலறைக்கு அருகில் இருந்த வேலைக்காரர்கள் குடியிருப்பில் என்னை அடைத்தார். அத்தையின் ஆடம்பரமான வீட்டில் இருந்த அந்த குடியிருப்பறை எனக்கு ஒரு அறையாக மட்டுமல்ல, அது என் பழிவாங்கும் சபதத்திற்கு நான் அளித்து கொண்ட மௌனமான சிறைசாலையாக இருந்தது. பல ஆண்டுகள் இப்படியே கடந்து போயின. நான் என் பழைய கட்டிலில் உட்கார்ந்திருந்தேன். என் கையில் பட்டு கருகிய சூடான தேநீர் கோப்பையின் கரை எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் கடைசி அடையாளமாக இன்னும் இருந்தது. இந்த குடியிருப்பின் துர்நாற்றம் பிடித்த ஓர் ஒற்றை அறையில் எனது அடையாளத்தையும் கடந்த காலத்தையும் நான் புதைத்து விட்டேன். என் பெயர் இப்போது அருண் அல்ல, வெறும் வேலைக்கார பையன். நாள் முழுவதும் கடுமையாக உழைத்த பிறகு இரவு சோர்வுடன் படுத்து கொண்டிருக்கும் போது கூரையிலிருந்து ஒழுகும் நீரின் சத்தம் என் தந்தையின் இறுதி நாட்களையும் அண்ணன் ஆனந்தின் மனச்சோர்வையும் எனக்கு நினைவூட்டியது. அப்போதுதான் அவர்களின் வறுமையையும் எனது அவமானத்தையும் எனது பலமாக மாற்ற நான் முடிவெடுத்தேன். என் உடல் அத்தைக்கு வேலைக்காரனாக இருக்கலாம், ஆனால் என் ஆத்மாவும் மனமும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கும். எனது உடல் அத்தைக்கு சொந்தமானாலும் என் ஆன்மாவும் மனமும் ஒரே ஒரு இலக்குடன் ஒரு இரகசிய பலிக்கான பணியில் இருந்தன. இந்த அறைதான் என் படுக்கை, என் சிறை. ஆனால் என் புத்தகங்கள் தான் அதிலிருந்து வெளியேறும் ஒரு பாதை. ஒவ்வொரு இரவும் இந்த குடியிருப்பின் துர்நாற்றத்தையும் இருளையும் என் தைரியமாக மாற்றிக்கொண்டேன். அத்தையின் முதல் கட்டளை இதுதான். அவள் என் கண்களை நேராக பார்த்து, பார் அருண், நீ இங்கே மற்ற வேலைக்காரர்களுடன் தான் இருக்க வேண்டும். உன் வேலை நாளையிலிருந்து தொடங்குகிறது. காலை சிற்றுண்டி சரியாக 6 மணிக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கண்டித்தார். என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என் சகோதரனின் அன்பு, தந்தையின் ஆசீர்வாதம் மற்றும் கல்வி குறித்த கனவுகளிலிருந்து விலகி இப்போது சுத்தம் செய்யும் உலகிலும் கட்டளைகளை நிறைவேற்றும் உலகிலும் அடியெடுத்து வைத்திருந்தது. என் சகோதரன் ஆனந்த் உயிரையே விட துணிந்த என் அத்தை மகள் நளினி என் பக்கம் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. அவள் கவனமெல்லாம் அவள் கைபேசியிலும் அவள் நிச்சயிக்கப்பட்ட புதிய உறவிலும் மட்டுமே இருந்தது. ஆனால் அவளது தங்கை தனியாவின் நிலைமை முற்றிலும் வேறு. அவள் என் இருப்பை தனது உடைமையாகவே கருதினாள். அவள் எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி என்னை அழைத்து அவமானப்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்தாள். ஒரு நாள் தனியா எனக்கு புதிய பணி ஒன்றை அளித்தாள். அருண், இது என் விலை உயர்ந்த வெள்ளை காலணிகள். இதை பாலிஷ் செய். ஆனால் இதில் ஒரு கரை கூட படக்கூடாது, இல்லையென்றால் உனக்கு நல்லதில்லை என்று மிரட்டினாள். நான் அந்த காலணிகளை மிகுந்த கவனத்துடன் பாலிஷ் செய்து கொண்டிருந்தேன். அப்போது தானியா அறைக்குள் வந்து, நீ எவ்வளவு சோம்பேறி, இன்னும் ஷூ பாலிஷ் செய்யவில்லையா? சரி, நான் என் அறைக்கு செல்கிறேன். எனக்கு ஒரு கப் தேநீர் கொண்டு வா, சீக்கிரம் என்று ஆணையிட்டாள். அவளது கட்டளைக்கு நான் சமையலறைக்கு ஓடினேன். தேநீர் தயாரித்து எடுத்து வரும்போது என் கைகள் லேசாக நடுங்கின. திடீரென்ற கையில் இருந்த சூடான தேநீர் கோப்பை நழுவி தானியாவின் புதிய கம்பளத்தின் மீது விழுந்தது. தானியா அலறினாள்.
அவள் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஆத்திரத்துடன் கத்தினாள், நீ ஒரு அசிங்கமான ஏழை, உனக்கு எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய தெரியாது. அவள் என் அருகில் வந்தாள். கீழே கிடந்த தேநீர் கோப்பையை எடுத்து அதன் அடிப்பாகத்தால் என் கையில் மீது ஓங்கி அடித்தாள். என் கை சுட்டது. அவள் சிரித்து கொண்டே, இதுதான் உனக்கான தண்டனை. உன்னை போன்ற அசிங்கமான ஜீவனுக்கு இந்த மொழியால் தான் புரியும் என்றாள். அவள் சிரிப்பில் ஒரு அசுரன் ஒளிந்திருந்தான். என் கையில் விழுந்த அந்த சூடான கோப்பையின் காயம் எனக்கு இன்னொரு வடுவாக இல்லை. அது என்னுடைய பழிவாங்கும் இலக்கின் முத்திரையானது. அன்று மாலை வெளியே சென்று பழைய புத்தக கடையில் UPSC தேர்வுக்கான புத்தகங்களை வாங்கினேன். என் அண்ணன் ஆனந்தின் காதல் நாயகி நளினியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவளை பழிவாங்க முடியாது என்று எனக்கு தெரிந்தது. அவள் தன் கணவன் வீட்டுக்கு செல்ல போகிறாள். இப்போது என் இலக்கு தானியா. அவள் தன் அகந்தையாலும் செல்வ செருகாலும் மிதந்தாள். ஏழைகளை வெறுத்தாள். என் இதயம் உறுதியானது. நான் ஒரு நாள் உதவி ஆணையர் ஆவேன். அவளது அகந்தையை உடைத்து பழி தீர்த்து அவளையே திருமணம் செய்வேன். இதுதான் என் வாழ்க்கையின் புதிய இலக்காக மாறியது. முழு நாள் உழைப்பிற்கு பிறகு களைப்பால் உடல் சோர்வடைந்தது. வேலைக்காரர்கள் குடியிருப்பில் படிக்க சரியான வெளிச்சம் கூட இல்லை. அதனால் நான் ஒரு விசித்திரமான வழியை கண்டேன். இரவு 2 மணிக்கு வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் அனைவரும் உறங்கிய பிறகு நான் அமைதியாக என் அறைக்கு அருகில் குளியலறைக்கு செல்வேன். அங்கே எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறு மங்கலான விளக்கு இருந்தது. நான் குளியலறையின் பிளஸ் டேங்க் மீது என் புத்தகங்களை வைத்து கொண்டு நின்றபடியே படிப்பேன். அங்கிருந்துதான் என் உதவியாணையர் கனவின் ஆரம்பம் உருவானது. நான் ஒருபோதும் யாரிடமும் புகார் செய்யக்கூடாது, யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது, என் ரகசியத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று உறுதி எடுத்தேன். என் தந்தையின் அவமானத்திற்கும் அண்ணனின் நீராசைக்கும் பலம் ஒன்றால் தான் பதிலடி கொடுக்க முடியும். அந்த பலம் எனக்கு கல்வியாக இருந்தது. நான் இங்கே இருந்து கொண்டே ரகசியமாக படித்தேன். ஆனந்த் எனக்கு அளித்த நாட்குறிப்பை பத்திரமாக வைத்திருந்தேன். அதில் இருந்த அவனது உணர்வுகளும் கவிதைகளும் எனக்கு எரிபொருளாக அமைந்தன. இது ஒரு அனாதை வேலைக்காரன் அத்தையின் ஆடம்பர மாளிகைக்கு எதிராக செய்த மௌனமான கலகம். நான் ஒரு பழைய துருப்பிடித்த பெட்டிக்குள் எனது எல்லா பழைய புத்தகங்களையும் குறிப்புகளையும் மறைத்து வைத்தேன். அதில்தான் என் சகோதரனின் நாட்குறிப்பும் பத்திரமாக இருந்தது. ஆனால் நான் எனக்கென்று ஒரு புதிய நாட்குறிப்பை உருவாக்கினேன். அதில் என் உதவி ஆணையர் திட்டங்களையும் தனிப்பட்ட விஷயங்களையும் இரகசிய குறியீடுகளில் எழுதினேன். மாமா தன்னை குடும்பத்தின் தலைவர் என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் அத்தைக்கு பயந்து கிடந்தார். அவர் எப்போதும் வேலைக்காரர்களின் கடமையில் சேராத வேலைகளை செய்யும்படி என்னை கட்டளையிடுவார். ஒரு நாள் இரவு 1 மணிக்கு மாமா என்னை எழுப்பி, காரின் ஹெட்லைட் ஃபியூஸ் ஆகிவிட்டது, போ அருண், உடனே அதை சாலையில் சரி செய்து வா என்றார். குளிரில் நடுங்கியபடியே அந்த வேலையை செய்தேன். அத்தை எனக்கு ஒரு அரை கப் தேநீரை கொடுத்து விட்டு, சபாஸ், நீ என் மூத்த மகனை போல எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறாய் என்றார். அவரது இந்த நாடகம் என் உள்ளுக்குள் இருந்த வெறுப்பை மேலும் அதிகரித்தது. இப்படி ஒரு கடுமையான நாளில் முடிவில் இரவு குளியலறையில் மங்கலான ஒளியில் படித்து கொண்டிருந்த போது என் கண்களுக்குள் இருள் சூழ்ந்தது. பல நாட்களாக நான் சரியாக சாப்பிடவில்லை. அத்தை 2 வேளை உணவு அளித்தாலும் அது நாள் முழுவதும் உழைக்கும் என் முயற்சிக்கு போதவில்லை. என் உடல் சோர்வடைந்தது. நான் அங்கேயே மயங்கி தரையில் விழுந்தேன். குளியலறையில் நீர் ஒழுகும் சத்தம் அதிகரித்ததால் குடியிருப்பில் இருந்த ஒரு வயதான வேலைக்காரன் கதவை உடைத்து என்னை பார்த்தான். என்னை தூக்கி பிடித்து சுயநினைவுக்கு கொண்டு வந்தார். இதை கேள்விப்பட்ட அத்தை நான் நாடகம் செய்வதாக நினைத்தார். அவள், இவன் எப்போதும் சோர்வாகவே இருக்கிறான், சோம்பேறி. இவனுக்கு 2 நாட்களுக்கு வெறும் தண்ணீரை மட்டும் கொடுங்கள், அப்போதுதான் இவனுக்கு புத்தி வரும் என்றாள். என் தவறு எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த சம்பவம் என் இலக்கை மேலும் உறுதியாக்கியது. நான் வெற்றி பெற வேண்டும். என் வெற்றியின் ரகசியத்தை இறுதி வரை மறைக்க வேண்டும்.
அப்போதுதான் அவர்களின் ஆச்சரியமும் அவமானமும் மிக பெரியதாக இருக்கும் என்று முடிவெடுத்தேன். கல்விக்காக எனக்கு கல்லூரி அல்லது ஆசிரியர்களின் உதவி தேவையில்லை. நான் என் பழைய கல்லூரி நண்பன் சமீரை தேடி பிடித்தேன். சமீர் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டாலும் புத்திசாலி. நான் என் நண்பன் சமீரிடம் என் நிலைமையை முழுவதையும் சொன்னேன். அவன் கண்களில் என் துயரம் தெரிந்தாலும் நம்பிக்கையும் தெரிந்தது. நான் ஒரு ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைத்தேன். அவன் என்னை நள்ளிரவில் நகரின் ஒரு பழைய பாலத்தின் அடியில் சந்திக்க வேண்டும். யூபிஎஸ்ஸின் தேர்வுக்கு உதவ வேண்டும். அதற்கு பதிலாக நான் இரவு பாத்திரம் கழுவி சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுப்பேன். பார் சமீர், என் வீட்டில் உள்ளவர்களுக்கு இது தெரிந்தால் என் வாழ்க்கையைப் போலவே உன் வாழ்க்கையும் பாழாகிவிடும். நீ யாருக்கும் எதையும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அவன் என் வீட்டை நோக்கி வரக்கூடாது என்றும் என் படிப்பை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் கண்டித்தேன். சமீர் உதவ ஒப்புக்கொண்டான். என் படிப்புக்கும் தேர்வு கட்டணத்தை செலுத்தவும் நான் இரவில் தெருவில் உள்ள ஒரு விடுதியில் ரகசியமாக பாத்திரம் கழுவும் வேலையை தொடங்கினேன். விடுதியின் உரிமையாளர் ஒரு நல்ல வயதானவர். அவர் எனக்கு இரவு 11 மணி முதல் 1 மணி வரை வேலை செய்ய அனுமதித்தார். நான் வேலைக்காரர்கள் குடியிருப்பில் உள்ளவர்களிடம் உடம்பு சரியில்லை அல்லது சீக்கிரம் தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு பின்வாசல் வழியாக யாருக்கும் தெரியாமல் நழுவி விடுவேன். இந்த ஏமாற்றுதல் எனக்கு ஒரு கட்டாயம் மட்டுமல்ல, என் கனவு நனவாவதற்கான ஒரு தந்திரமும் கூட. நான் கழுவிய ஒவ்வொரு பாத்திரமும் என் தந்தையின் அவமானத்தையும் தனியாவின் அகங்காரத்தையும் எனக்கு நினைவுபடுத்தியது. அது என் உள்ளுக்குள் இருந்த தீயை மேலும் தூண்டியது. எனக்குள் ஒரு எரிமலை கொதித்தது. அதன் வெடிப்பு யூபிஎஸ்சி வெற்றியின் வடிவத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். என் ரகசிய கல்வி பணி இப்போது உச்சத்தில் இருந்தது. யூபிஎஸ்சி தேர்வின் தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. என் தோள்களில் இரவு முழுவதும் விழித்திருப்பதன் சோர்வும் பகல் நேர வேளையின் சுமையும் தான் இருந்தது. ஆனால் என் பழிவாங்குதல் தான் என் முதல் மற்றும் மிக பெரிய பொறுப்பு. நான் உடனடியாக தேர்வு படிவத்தை பூர்த்தி செய்து அதன் கடினமான கட்டணத்தை செலுத்த வேண்டியிருந்தது. பாத்திரம் கழுவி நான் சேமித்த பணம் மிகவும் குறைவாக இருந்தது. மிகுந்த தைரியத்துடன் மறுநாள் அத்தையிடம் பேச முடிவு செய்தேன். காலையில் அத்தை தன் தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருந்த போது நான் அவரிடம் சென்று பயத்துடன், அத்தை, எனக்கு ஒரு அவசர வேலைக்காக சம்பளத்தில் இருந்து சிறிது முன்பணம் தேவை என்று கேட்டேன். நான் ஒரு மிக மோசமான குற்றத்தை செய்துவிட்டது போல் அத்தை என்னை பார்த்தார். அவள் நாற்காலியில் இருந்து எழுந்து கடுமையான வார்த்தைகளால், சம்பளத்தில் முன்பணமா? நீ யார் என்று நினைக்கிறாய் அருண்? இது இலவசமாக பணம் கொடுக்கும் இடமா என்று கேட்டார். அவள் என் அருகில் வந்தாள். என் மீது ஒரு கொடூரமான குற்றச்சாட்டை சுமத்தினாள். அவள், எனக்கு தெரியும், நீ என் வீட்டில் இருந்து ஏதாவது பணம் திருடிவிட்டாய். இப்போது இந்த சாக்கை சொல்கிறாய். உங்களை போன்ற ஏழைகள் எல்லாமே திருடர்கள் தான் என்றார். இதை கேட்டு என் கண்களில் இரத்தம் திரண்டது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். அத்தை எந்தவித வெட்கமும் இல்லாமல் அங்கேயே தோட்டத்தில் நிறுத்தி வைத்து என் உடைமைகளை சோதனையிட்டார். நான் கஷ்டப்பட்டு சேமித்த ₹1 நாணயத்தை கூட என் சட்டை பையில் இருந்து எடுத்து கொண்டார். அங்கு நின்ற மாமாவோ என் அவமானத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். சோதனை செய்த பிறகு அத்தை என்னை இகழும் தோணியில், இதுதான் உன் தகுதி, போ, இனிமேல் ஒருபோதும் பணம் கேட்காதே என்று கூறினார். நான் உடைந்து போனேன். ஆனால் நிராசை அடையவில்லை. திரும்ப வந்து என் தந்தையின் பழைய பெட்டியை திறந்தேன். அதில் ஒரு சிறிய துணியில் கட்டப்பட்டிருந்த தங்க மோதிரம் ஒன்று இருந்தது. என் தந்தை, இது உன் தாயின் கடைசி நினைவு சின்னம். மிகவும் அவசர தேவை என்றால் மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. மிகுந்த வேதனையுடனும் கனத்த இதயத்துடனும் அந்த மோதிரத்தை எடுத்தேன். இது வெறும் தங்கம் அல்ல, இது என் தாயின் நினைவு சின்னம், என் தந்தையின் கடைசி பாசம். இதை விற்பது என் மனசாட்சிக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தது. ஆனால் என் மனதில் தானியாவின் சிரித்த முகமும் யூபிஎஸ்சி தேர்வின் கடைசி தேதியும் எதிரொலித்தது.
நான் ரகசியமாக வீட்டை விட்டு வெளியேறி யாரும் தன்னை அடையாளம் காணாமல் இருக்க நகரின் பழைய பகுதியில் ஒரு நகைக்கடையை தேடினேன். நான் மோதிரத்தை அவனிடம் ஒப்படைத்த போது என் கண்களில் கண்ணீர் இருந்தது. கிடைத்த பணம் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த போதுமானதாக இருந்தது. நான் படிவத்தை பூர்த்தி செய்தேன். இந்த தியாகம் என் லட்சியத்தை மேலும் உறுதியாக்கியது. இப்போது பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. நான் எழுதும் ஒவ்வொரு தேர்வு கணமும் என் குடும்பத்தின் கடைசி நம்பிக்கையாகவே இருந்தது. நான் அத்தையிடம் ஒரு பொய் சொல்லி இருந்தேன். மாமா ஒரு முக்கியமான வேலைக்காக என்னை இன்னொரு நகருக்கு அனுப்பியுள்ளார். அத்தை சந்தேகித்தார். ஆனாலும் வேலை காலையிலேயே முடிந்துவிடும் என்று நான் சமாளித்தேன். என் நண்பர் சமீரின் உதவியுடன் நான் தேர்வு மையத்தை அடைந்தேன். நான் ஒரு வேலைக்காரனை போல் தெரியக்கூடாது என்பதற்காக சமீர் எனக்காக ஒரு புதிய சுத்தமான ஆடையை ஏற்பாடு செய்திருந்தான். தேர்வு அறையில் அமர்ந்ததும் ஒரு கணம் கண்களை மூடினேன். என் தந்தையின் அவமானம், அண்ணனின் விரக்தி, தானியாவின் அகந்தை, இவை அனைத்தும் நினைவு கூர்ந்தேன். இவை அனைத்தும் எனக்கு பெரிய பலமாக மாறின. இந்த பரீட்சை ஒரு வேலைக்காக மட்டுமல்ல, என் பழிவாங்கலுக்கானது என்று எனக்கு தெரியும். நான் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு கேள்வியின் பதிலும் இந்த உணர்விலிருந்து பிறந்தவை. நான் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் அவர்களின் வீட்டிற்கு நான் உண்மையான உரிமையாளனாக மாறி தானியாவின் அகந்தையை நொறுக்க முடியும். நான் வெற்றிக்கு பிறகும் உடனடியாக என் உண்மையான நிலையை வெளிப்படுத்த கூடாது என்று திட்டமிட்டேன். நான் ஆணையராக ஆனாலும் ஒரு சாதாரண அரசு ஊழியர் போல் நடிப்பேன். நான் உதவி ஆணையராக தானியாவை பார்க்க வரும்போது அவர்களுக்கு பெரிய அவமானம் ஏற்பட வேண்டும். என் மனதில் ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. அது எனக்கும் அத்தையின் குடும்பத்திற்கும் இடையில் இடிந்து போக முடியாத ஒரு சுவரை எழுப்ப போகிறது. தேர்வுக்கு பிந்தைய காலம் எனக்கு ஒரு நரகமாகவே இருந்தது. ஒரு புறம் சோர்வூட்டும் வீட்டு வேலை வாழ்க்கை, மறுபுறம் என் விதி தீர்வுக்காக உள்ளுக்குள் காத்திருப்பது. நான் முழுவதும் அத்தையின் வீட்டில் பாத்திரங்களை கழுவினேன், புல்வெளியை சுத்தம் செய்தேன், வரவேற்பறையில் பெருக்கினேன். ஆனால் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான். என் தந்தையின் கடைசி சின்னத்தை, அந்த மோதிரத்தை விற்றதற்கு பலன் கிடைத்ததா? ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு ஒரு யுகம் போல் தெரிந்தது. இதற்கிடையில் அத்தையின் வீட்டில் மகிழ்ச்சி பல மடங்குகள் கூடியிருந்தது. நளினியின் திருமணம் விரைவில் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுடன் முடிந்தது. அத்தையின் முழு கவனமும் இப்போது தானியாவின் மீதுதான் இருந்தது. அவர்கள் நாளிதழில் திருமண விளம்பரங்களை வெளியிட தொடங்கினர். அதில் பெரிய அரசு அதிகாரிகள் அல்லது செல்வந்தர்களான தொழிலதிபர்கள் மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தன. அத்தை இரவும் பகலும் தங்கள் அந்தஸ்து குறித்த கனவுகளை பின்னிக் கொண்டிருந்தார். ஒரு மதியம் நான் வரவேற்பறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். தானியா அங்கு அமர்ந்து விலையுயர்ந்த ஃபேஷன் பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்னிடம், அருண், பார், இதுதான் வாழ்க்கை. உன்னை போன்ற வேலைக்காரர்களால் ஒருபோதும் இந்த பிராண்டுகளை அணிய முடியாது. உங்கள் உலகம் குப்பை, பழைய துணிகளில்தான் முடிவடையும். என் கணவர் ஒரு ஆணையராக வருவார். அவர் இதையெல்லாம் எனக்கு வாங்கி தருவார். அப்போதுதான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு புரியும் என்றாள். அவள் பேச்சை கேட்காதது போல நான் மௌனமாக தலையசைத்தேன். ஆனால் என் உள்ளுக்குள் பழிவாங்கும் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. நான் மனதிற்குள் சிரித்து கொண்டேன். தானியா, நான் தான் உன் ஆணையராக வரப்போகிறேன். ஆனால் உனக்கு இதையெல்லாம் கொடுக்க அல்ல, உன் அகந்தையை பறித்து சிதைப்பதற்காக. அவளது வார்த்தைகள் என்னை சட்டை செய்யவில்லை என்பது போல நடித்து நான் என் சுத்தம் செய்யும் பணியை தொடர்ந்தேன். அடுத்த நாள் மாலை நான் தோட்டத்தில் செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்த போது என் நண்பன் சமீர் எனக்கு தொலைபேசியில் அழைத்தான். அவன் குரலில் மிகுந்த உற்சாகம் இருந்தது. அவன் வார்த்தைகள் இடியாக என் காதில் ஒலித்தன. அருண், நீ பெரிய சாதனை செய்து விட்டாய். உன் தலைவிதி மாறிவிட்டது. தேர்வு முடிவுகள் வந்துவிட்டன. நீதான் உச்ச மதிப்பெண் பெற்று உதவி ஆணையர் ஆகிவிட்டாய். இந்த செய்தியை கேட்டதும் என் கையில் இருந்த தண்ணீர் குழாய் நழுவியது. என் இதய துடிப்பு கிட்டத்தட்ட கத்த போகும் அளவுக்கு வேகமானது.
ஆனால் நான் உடனடியாக என்னை கட்டுப்படுத்தினேன். நான் மூளையை சுழலவிட்டேன். சமீரிடம் கடுமையாக, கேள் சமீர், உடனடியாக இணைப்பை துண்டித்துவிடு. நான் இறப்பதற்கு முன் இந்த செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக என் வீட்டில் உள்ளவர்களுக்கு. நீ ரகசியத்தை வெளிப்படுத்தினால் என் மொத்த திட்டமும் நாசமாகிவிடும் என்று உத்தரவிட்டேன். என் நிலைமையை நன்கு அறிந்த சமீர் எனக்கு சத்தியம் செய்து மௌனமானான். நான் தொலைபேசியை துண்டித்தேன். என் வெற்றியின் ரகசியத்தை என் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து கொண்டேன். நான் ஒரு புதிய நாடகத்தை திட்டமிட்டேன். ஆணையர் மாப்பிள்ளையை அனுப்புவது. என் நோக்கம் தெளிவாக இருந்தது. வேலைக்காரன் ஆடையுடன் வீட்டை சுத்தம் செய்த நான் உதவி ஆணையரின் அதிகாரபூர்வமான மரியாதையுடன் இதே வீட்டுக்குள் நுழைய வேண்டும். நான் உதவி ஆணையர் ஆன செய்தி எனக்குள் ஒரு ரகசியமாக இருந்தது. ஆனால் பயிற்சி மற்றும் மற்ற விஷயங்களுக்காக நான் ஒரு வாரத்திற்குள் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. என் ஆவண பணிகளை முடித்த பிறகு ஒரு தந்திரத்தை செய்தேன். என் பழைய தொலைபேசி எண்ணிலிருந்து அத்தைக்கு அழைத்தேன். ஒரு சாதாரண கதையை சொன்னேன். அத்தை, எனக்கு ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் கணக்கு பார்க்கும் வேலை கிடைத்து விட்டது. சம்பளம் குறைவுதான். நகரத்திற்கு வெளியே தங்க வேண்டியிருக்கும். நான் எதிர்பார்த்தது போலவே அத்தையின் எதிர்வினை இருந்தது. சரி, ஏதாவது ஒரு வேலைக்காவது நீ லாயக்காகிவிட்டாய். அது ஒரு எழுத்தர் வேலை என்றாலும் பரவாயில்லை. எங்களுக்கு அதிக பணம் அனுப்பிவை என்று சிரித்து கொண்டே சொன்னார். என் பயிற்சி அல்லது எதிர்காலம் பற்றி அவர் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. நான் இனி அவர்களின் கண்களுக்கு முன் இருக்க மாட்டேன் என்பதில் அவர் திருப்தி அடைந்தார். இது எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. என் துணிமணிகளுக்கான சிறிய பையை எடுத்துக்கொண்டு அன்றிரவே யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். புதிய நகரில் பயிற்சி தொடங்கிய பிறகு நான் என் பழிவாங்கும் திட்டத்தில் கவனம் செலுத்த தொடங்கினேன். நான் நகரின் பெரிய குடும்பங்களுடன் தொடர்பு வைத்திருந்த ஒரு பிரபலமான வழக்கறிஞரை சந்தித்தேன். நான் அவரிடம் என் நிலைமையை கூறினேன். ஆனால் நான் ஒரு உதவி ஆணையரின் நண்பன் என்று மட்டுமே காட்டிக்கொண்டேன். என் உண்மையான பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் நான் அளித்த போலி குடும்ப திட்டத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞரிடம் கண்டிப்புடன் கூறினேன். வழக்கறிஞர் அர்ஷத் தன்னை ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தின் வழக்கறிஞராக காட்டிக்கொண்டார். நான் உருவாக்கிய போலி மாப்பிள்ளையாகிய உதவி ஆய்வாளருக்காக தானியாவை திருமணம் பேச அத்தையின் வீட்டுக்கு சென்றார். வழக்கறிஞர் அந்த போலி மாப்பிள்ளையின் அந்தஸ்தை பற்றி வானளவ புகழ்ந்தார். அந்த உதவி ஆய்வாளரின் சம்பளம், அவரது அரசு மரியாதை, அவரது ஆடம்பர வாழ்க்கை ஆகியவற்றை திரும்ப திரும்ப சொன்னார். இப்படி ஒரு உறவு கிடைப்பது அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே என்று குறிப்பிட்டார். அத்தையின் பேராசை விழித்து கொண்டது. அவள் பதவி, அரசு மரியாதை குறித்த கனவுகளை காணத் தொடங்கி உடனடியாக உறவுக்கு சம்மதித்தாள். அவசரத்துடன், வக்கீலையா, இந்த உறவு எங்களுக்கு 100% சம்மதம். ஆணையர் அவர்களை சந்திப்பதற்கான தேதியை மட்டும் முடிவு செய்யுங்கள் என்றார். தன் சொந்த மருமகனும் அதே பதவியில் இருக்கிறான் என்று அவள் ஒரு கணம் கூட நினைத்திருக்கவில்லை. அத்தை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையை சந்திப்புக்கு தேர்ந்தெடுத்தார். அது என் பழி வாங்குதலுக்கு சரியான நாள். சந்திப்புக்கு நான் வேண்டுமென்றே அன்று விடுப்பு எடுத்தேன். இது எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள் என்று காட்டுவதற்காக. என் நோக்கம் தெளிவாக இருந்தது. என் வருகை அத்தையை கலங்க வைக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே அத்தை எனக்கு தொலைபேசியில் உத்தரவிட்டார். அருண், உன் கம்பெனியில் விடுப்பு தானே, அதனால் சீக்கிரம் வீட்டிற்கு வா. ஆணையர் அவர்கள் வரப்போகிறார். வீட்டின் முழு சுத்தம் உன் கைகளால் தான் செய்யப்பட வேண்டும். ஒரு கரையோ தூசி புள்ளியோ இருக்கக்கூடாது. இது அவர் என் மீது சுமத்திய கடைசி அவமானம். நான் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டேன். வேலைக்காரனின் பழைய உடைகளை அணிந்து கொண்டு என் தந்தை அவமானப்படுத்தப்பட்ட அதே வீட்டிற்குள் மீண்டும் நுழைந்தேன். அத்தை எனக்கு ஒரு நீண்ட வேலை பட்டியலை சொன்னார். முதலில் நான் வரவேற்பறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தானியா தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஒரு விலையுயர்ந்த ஆடை அணிந்த இளவரசியை போல இருந்தாள். அவள் முகத்தில் அகந்தையும் ஆணவமும் தெளிவாக தெரிந்தது.
அவள் என்னை பார்த்து முகம் சுளித்து, அருண், என் காலணிகளில் நிறைய தூசி இருக்கிறது, சீக்கிரம் என் அறைக்கு வா, என் எல்லா சூக்களையும் பளபளப்பாக்கு, இன்று நான் முக்கியமானவர்களை சந்திக்கப் போகிறேன், நினைவில் கொள் என்றாள். நான் மௌனமான அவளுடைய ஆடம்பரமான அறைக்குள் அவளை பின்தொடர்ந்தேன். தானியா கட்டிலில் படுத்து கொண்டு தன் புதிய காலணிகளை என் முன் வீசி எறிந்து, இதை சீக்கிரம் பாலிஷ் செய் என்றாள். பிறகு அவளை என்னை அவமானப்படுத்த தொடங்கினாள். நீ வேலைக்காரனாக வாழ்ந்து இப்படியே இறந்து போவாய் அருண், உன் விதி இங்கேயே முடிந்துவிடும். ஆனால் இன்று என் அதிர்ஷ்ட நட்சத்திரம் பிரகாசிக்க போகிறது. நான் குனிந்து அவள் காலணிகளை பாலிஷ் செய்தேன். மனதிற்குள், இன்னும் 1 மணி நேரம்தான் தானியா, அதன் பிறகு உனக்கு உன் உண்மையான தகுதி நினைவுக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டேன். இது என் கைகளால் பாலிஷ் செய்யப்படும் கடைசி தருணம். சுத்தம் செய்யும் வேலைகளை முடித்த பிறகு நான் கூடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். அத்தை ஒரு பொய்யான புன்னகையுடன் என்னிடம், அருண், நீ எப்போதும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவன். இறைவன் உனக்கு ஒரு சிறு முன்னேற்றத்தை கொடுக்கட்டும் என்றார். நான் சுத்தம் செய்து முடித்தேன். அத்தை, நான் சுத்தம் செய்து விட்டேன், நான் போகலாமா என்று அவரிடம் அனுமதி கேட்டேன். அத்தை நேரம் பார்த்து என்னை கடித்து கொண்டார். இல்லை, இப்போது இங்கு நிற்காதே, வெளியே போ, கேட்டை விட்டு தூரமாக இரு. ஆணையர் உன்னை பார்த்தால், இந்த கோலத்தில் பார்த்தால் எங்கள் மரியாதை கெட்டுவிடும். உடனடியாக உன் வேலைக்காரர்கள் குடியிருப்பில் போய் தற்காலிகமாக ஒளிந்து கொள். அவரது இந்த கட்டளை எனக்கு கிடைத்த வெற்றியின் இறுதி சமிக்கையாக இருந்தது. நான் தலை குனிந்து சரியத்தை என்று சொல்லி அங்கிருந்து அகன்றேன். இது வேலைக்காரராக நான் அவர் முன் தலை குனிந்த கடைசி தருணம். நான் என் பழைய குடியிருப்புக்கு சென்றேன். அங்கே எனக்கு குறைந்த நேரமே இருந்தது. நான் ரகசிய குறியீட்டில் என் பாதுகாவலர் தளபதியிடம் கடைசியாக பேசினேன். என் அறையில் இருந்த ஒரு மூலையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆடைகள் வேலைக்காரனுக்காகவே அல்ல, அவை என் உதவி ஆணையர் சீருடை. கிழிந்த பழைய சட்டையை களைத்துவிட்டு கம்பீரமான சீருடையை அணிந்து கொண்டேன். கண்ணாடி முன் நின்று என்னை பார்த்தேன். நான் அதே அருண்தான், ஆனால் இப்போது பலசாலியாக இருந்தேன். என் தந்தையின் படத்தை பார்த்து நான் இந்த நாடகத்தை ஆடுவதற்காக மனதுக்குள் மன்னிப்பு கேட்டேன். நான் தயாரானேன். என் அதிகாரப்பூர்வ வரவேற்பு எனக்காக காத்திருந்தது. நான் என் சீருடையுடன் அறையிலிருந்து வெளியேறி வீட்டின் பின்புற வாசல் வழியாக வெளியேறினேன். கேட்டிலிருந்து சற்று தொலைவில் பாதுகாவலர்களும் வாகனங்களும் தயாராக இருப்பதை பார்த்தேன். நான் கருப்பு நிற ஆடம்பரமான காரில் ஏறி தளபதியிடம் முன்னேற சைகை செய்தேன். என் பாதுகாவலர்களும் அதிகாரப்பூர்வமான மரியாதையும் உடன் என் தந்தை அவமானப்படுத்தப்பட்ட அதே சாலைக்கு வந்தேன். கேட் அருகே காரை நிறுத்தி நான் கடைசி உத்தரவை பிறப்பித்தேன். நான் உள்ளே நுழையும் போது வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் மூச்சே நின்றுவிட வேண்டும். சாலையில் சைரன் ஒளியும் அரசு வாகனங்களின் ஹார்ன் சத்தமும் அத்தையின் வீட்டில் அதிர்வை ஏற்படுத்தியது. ஏற்கனவே வரவேற்பறையில் ஆணையரை வரவேற்க ஆவலுடன் காத்திருந்த அத்தை, மாமா மற்றும் தானியா ஆகியோரின் இதய துடிப்பு உயர்ந்தது. வெளியே அத்தை தானியாவிடம் அமைதியாக இரு, உன் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கு, இன்று நம் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகிறது என்று சொல்வது கேட்டது. தானியா கையில் பெரிய மலர் கொத்தை ஏந்தி இருந்தாள். அவள் முகத்தில் அகந்தையும் வெற்றியின் பாவனையும் நிறைந்திருந்தன. கேட் வழியாக முதலில் என் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு குழுவும் நுழைந்தன. அவர்கள் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் தங்கள் நிலைகளை நிலைநிறுத்தின. பிறகு ஆணையர் அருண், நான் முழு கம்பீரத்துடனும் அதிகாரத்துடனும் வரவேற்பறைக்குள் காலடி எடுத்து வைத்தேன். காலம் உறைந்து போனது. அங்கே நழுவிய முழு அமைதி என் தந்தையின் அவமானத்துக்கும் என் அண்ணனின் விரக்திக்கும் பதில் அளித்தது. தானியாவின் கையில் இருந்த மலர்கள் உயிர் போனது போல கீழே விழுந்தன. ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் அத்தை மற்றும் மாமாவின் கண்கள் வெளியே பிதுங்கின. அவர்களுக்கு முன் நின்றவன் சில மணி நேரங்களுக்கு முன் அவர்கள் கடித்து வெளியே அனுப்பியவனும் தானியா காலணிகளை பாலிஷ் செய்ய சொன்னவனுமேதான். இது என்ன நாடகம் என்று அத்தை தடுமாறி கேட்டார். அவரது விலை உயர்ந்த புடவையின் முந்தானை தரையை தொட்டது. மாமாவால் பேச முடியவில்லை.
நான் நாற்காலியில் அமர்ந்து நிதானமான ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டேன். பிறகு அவர்களை பார்த்தேன். என் முகத்தில் கோபம் இல்லை, மாறாக அமைதியும் வெற்றியின் புன்னகையும் இருந்தது. இது நாடகம் அல்ல அத்தை, இதுதான் உண்மை. நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட அதே உதவியாணையர் அருண்தான் நான் என்று என் குரல் நிதானமாக இருந்தது. அறையில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட கேட்டது. நான் மெதுவாக உயிர் இழந்தவளை போல இருந்த தானியாவை பார்த்தேன். தானியா, சில மணி நேரங்களுக்கு முன் நீ என்னை உன் வேலைக்காரனாக நினைத்தாய். இன்று நான் உன் கனவுகளின் எஜமானனாக உன் முன் அமர்ந்திருக்கிறேன். நான் அவர்களின் முன் என் தந்தையின் அவமானம், அண்ணனின் தற்கொலைக்கு முயன்றது, அத்தை என் மீது சுமத்திய பொய்யான திருட்டு குற்றச்சாட்டு ஆகியவற்றை ஒவ்வொன்றாக விவரித்தேன். என் மகனுக்கு உங்கள் மகளை பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று என் தந்தையிடம் நீங்கள் சொன்னீர்கள். என் தந்தையின் மகனுக்கு தகுதி மட்டுமல்ல, உங்கள் மகளுக்கு இருக்க வேண்டிய மிக பெரிய, மிக சரியான உறவும் கூட அவனதுதான் என்று இன்று உங்களுக்கு சொல்ல வந்தேன் என்றேன். நான் என் நாற்காலியிலிருந்து எழுந்து அவர்களை பார்த்து, நான் இந்த திருமண உறவை கொண்டு வரவில்லை. நீங்கள் ஒரு ஏழை குழந்தையையும் அனாதையையும் வேலைக்காரனாக நினைத்து அவமானப்படுத்தினீர்கள் என்று காட்டவே இங்கு வந்தேன். தன் கடின உழைப்பு, கல்வி, இறைவனின் உதவியால் ஆணையராக ஆகிவிட்டான் என்பதை புரிய வைக்கவே வந்தேன். நான் எந்த வெறுப்பிலும் பழிவாங்கலிலும் வாழ விரும்பவில்லை. உங்கள் மகளின் அகந்தை உடைக்கப்பட்டு விட்டது, என் குடும்பத்தின் அவமானத்திற்கு பழி வாங்கப்பட்டு விட்டது என்று சொன்னேன். என் உண்மையான அடையாளத்தை காட்டும் அரசு அடையாள அட்டையை மேசையில் வைத்தேன். உங்கள் குடும்பத்துடன் எனக்கு எந்த உறவும் தேவையில்லை. உங்கள் அனைவருக்கும் உங்கள் உண்மையான அடையாளத்தையும் உண்மையான தகுதியையும் காட்டவே நான் வந்தேன். ஏனென்றால் உங்களுக்கு தகுதிதான் எல்லாவற்றையும் விட முக்கியம் என்று சொன்னேன். இப்படி கூறிவிட்டு நான் வாசலை நோக்கி அடியெடுத்து வைத்தேன். என் பாதுகாவலர்கள் அசைந்தனர். அத்தையும் தானியாவும் கெஞ்ச விரும்பினர். ஆனால் நான் அவர்களை பார்க்காமல் என் பாதுகாவலர்களை கதவை திறக்க சைகை செய்தேன். நான் கம்பீரத்துடன் நடந்து வெளியேறினேன். என் முழு அதிகார மரியாதையுடன் அங்கிருந்து சென்றேன். அத்தையும் அவர் குடும்பத்தினரையும் அவர்களின் அவமானத்துடனும் வருத்தத்துடனும் விட்டுவிட்டு வந்தேன். இது என் தந்தைக்கும் என் அண்ணனுக்கும் ஆத்மாவுக்கும் ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. அந்த வீட்டிலிருந்து முழு மரியாதையுடன் வெளியேறிய பிறகு என் அலுவலகத்தை அடைந்த போதும் பின்னால் இருந்த அமைதியும் விரக்தியும் என்னை தொடர்ந்தது. நான் சென்ற உடனேயே அத்தைக்கும் தானியாவுக்கும் அதிர்ச்சியால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அத்தை மயக்கமடைந்து தரையில் விழுந்தார். மாமா எப்படியோ இருவரையும் சமாளித்தார். அவர்கள் உடனடியாக எனக்கு தொலைபேசி செய்ய முயன்றனர். ஆனால் நான் அவர்கள் அனைவரின் எண்களையும் தடை செய்திருந்தேன். ஆணையர் வந்து சென்ற செய்தி எப்படியோ அக்கம் பக்கத்தினரால் பரவியதால் அத்தைக்கு சமூகத்தில் இருந்த மதிப்பை பற்றிய கவலையே இருந்தது. மக்கள் அவர்களை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை கூறினர். நான் என் அலுவலகத்தில் முதலில் என் தந்தையின் பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை உண்டாக்கினேன். என்னை வறுமைக்காக அவமானப்படுத்தியவர்களுக்கு என் பலம் எனக்காக இல்லை என்று காட்ட இது உதவியது. உடனடியாக நான் மிக முக்கியமான என் பணியை தொடங்கினேன். என் அண்ணனை கண்டுபிடிப்பது. நான் என் அரசு அடையாளத்தையும் தனிப்பட்ட தொடர்புகளையும் பயன்படுத்தி பல நகரங்களில் என் அண்ணன் காணாமல் போன புகாரை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டேன். என் பழைய நண்பன் சமீர் எனக்கு உதவினான். இந்த நேரத்தில் அத்தையிடமிருந்து வந்த கெஞ்சல் மற்றும் கோபம் நிறைந்த எல்லா அழைப்புகளையும் நான் புறக்கணித்தேன். அவர்கள் இப்போது என் பலத்தின் முன் சக்தியற்றவர்களாக இருந்தனர். அவர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள முயன்றனர். நான் தானியாவை திருமணம் செய்து கொண்டால் தங்கள் மரியாதை காப்பாற்றப்படும் என்று கூறினர். உனக்கு என்ன நஷ்டம் அருண்? குறைந்தது எங்கள் மானம் காப்பாற்றப்படும் என்றார்கள். இந்த கூற்றை கேட்டபோது எனக்கு மீண்டும் கோபம் வந்தது. அவர்களை தங்கள் விதியில் விட்டுவிட முடிவெடுத்தேன். 8வது நாள் சமீர் ஒரு ரகசிய செய்தியை கொடுத்தான். ஆனந்த் ஒரு சிறிய தொலைதூர கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறான். அவன் மாறிவிட்டதாகவும் கடந்த கால கசப்பை மறக்க முயல்வதாகவும் தெரிந்தது.
இந்த செய்தியால் என் மனம் அமைதியடைந்தது. நான் உடனடியாக ஒரு ரகசிய வாகனம் மற்றும் பாதுகாப்பு காவலர்களை அங்கு அனுப்பினேன். ஆனந்திற்கு என் அரசு பதவி குறித்து உடனடியாக பயம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை அலுவலர்கள் என்று அறிமுகப்படுத்தினேன். ஆனந்தை கிராமத்திலிருந்து அழைத்து வர ஒரு நாள் ஆனது. அவன் என் அலுவலகத்தில் என் முன் நின்றபோது என்னை உதவியாளர் சீருடையில் பார்த்தான். அவனது கண்களில் முதல் ஆச்சரியம், பிறகு பயம், இறுதியாக ஒரு விசித்திரமான உணர்வு தெரிந்தது. அவன் என்னை கட்டி அணைத்தான். நாங்கள் இருவரும் மௌனமாக ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் உணர்ந்தோம். நான் அவனிடம் என் தந்தையின் தியாகம், அத்தையின் கொடுமைகள், பழிவாங்கும் நாடகம் ஆகியவற்றை விரிவாக கூறினேன். ஆனந்த் ஆழ்ந்த மூச்சு விட்டு, அருண், நீ நமக்கான இடத்தை மீட்டெடுத்து விட்டாய். அவர்களின் அகந்தை இப்போது மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்றான். ஆனந்த் என்னிடம் மன்னிப்பு மற்றும் அமைதியை நோக்கி செல்லும்படி அறிவுறுத்தினான். அங்கே என் பழிவாங்கும் பயணம் முடிந்தது. அமைதி மற்றும் முன்னேற்றத்தின் புதிய பயணம் தொடங்கியது. நான் என் சகோதரன் ஆனந்தை தனது கல்வியை தொடர நம்ப வைத்தேன். நான் அவரை லண்டனுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தேன். ஆனால் அதற்கு முன் என் சகோதரனின் விருப்பத்தின்படியும் என் புதிய அந்தஸ்துக்கு ஏற்றபடியும் மிகவும் படித்த அழகான ஒரு குடும்பத்து பெண்ணுடன் அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனந்தின் புதிய வாழ்க்கை என் இதயத்திலிருந்து எல்லா கசப்புகளையும் நீக்கியது. மறுபுறம் அத்தையின் வீட்டில் நிலைமை மோசமாக இருந்தது. நான் திருமணத்தை மறுத்ததால் ஏற்பட்ட அவமானமும் வெட்கமும் அத்தையை உடைத்து போட்டது. நளினியின் திருமண அந்தஸ்துக்கும் களங்கம் ஏற்பட்டது. அவர்களின் சமூக தொடர்புகள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. எப்போதும் அத்தைக்கு ஆமாம் போட்ட மாமா இப்போது பக்கவாதம் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் இப்போது படுக்கையில் இருக்கிறார். தானியாவின் அகந்தையும் முற்றிலும் உடைந்தது. அவள் தனது பணக்கார வாழ்க்கையை விட்டு வீட்டு செலவுகளுக்கு உதவ ஒரு சாதாரண அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினாள். அவளது நடத்தையில் பணிவு மற்றும் சொந்தம் என்ற உணர்வு தெரிந்தது. ஒருமுறை என் ஓட்டுநர் தனியா ஒரு தள்ளுவண்டியின் வியாபாரம் செய்பவனிடம் மரியாதையாக பேசுவதை பார்த்ததாக சொன்னான். இது முன்பு சாத்தியமற்றது. இந்த செய்தியை கேட்டு என் மனதில் ஒருவித அமைதி ஏற்பட்டது. அவள் தன் தவறுகளுக்கான விலையை கொடுக்க தொடங்கிவிட்டாள். கடந்த இரவு அத்தை எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். அவரது குரலில் இப்போது செருகும் அகந்தையும் இல்லை. மாறாக ஒரு உடைந்த தாயின் நீராசை இருந்தது. அவள் தொலைபேசியில் அழுது கொண்டே, அருண் மகனே, என்னை மன்னித்துவிடு. நீ சென்ற பிறகு எங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் மாமா படுக்கையில் இருக்கிறார். இப்போது எங்களுக்கு உன் செல்வம் தேவையில்லை. உன் துணையே போதும் என்று கெஞ்சினாள். நான் இன்னும் தானியாவை திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவளிடம் யோசித்து சொல்வதாக சொல்லி சிறிது காலம் அவகாசம் கொடுத்துள்ளேன். நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தானியாவை திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா? கருத்தை நிச்சயம் தெரிவியுங்கள். நன்றி.